நமஸ்காரம். எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறா சரியா? அதில் ஏன் தெய்வத்தை ரொம்ப பெருசாக நம்ம கொண்டாடுறோம்? அதை பற்றி ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? சிவாயம திருச்சிற்றம்பலம். ஈசன் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். கேள்வி என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வம், இதில் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். தெய்வத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது கேள்வியா, அல்லது தெய்வத்தை கடைசியில் வச்சுருக்கோமே அப்படின்றது கேள்வியா அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். இந்த கேள்வியை 4-5 அடுக்குகளில் நம்ம பதில் சொல்ல முடியும். முதல் தளத்திலேருந்து, அதாவது மேலோட்டமாக நம்ம இதுக்கு பதில் பார்த்தோம்னு சொன்னால், மாதா உடல் கொடுத்தா, பிதா அறிவு கொடுத்தார், அறிவுனா சிற்றறிவு, குரு இறைவனை அடையும் வழியை கொடுத்தார். இந்த 3ஐயும் கொடுத்தது இறைவனை அடைவதற்கு தான். இறைவனை அடையணுங்கிறது தான் இந்த பிறவியின் நோக்கமே. அப்போது அந்த இறைவனை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு மற்ற 3 பேரும் தேவைப்படுறாங்க. ஆனால் இந்த 3 பேர் தேவைப்படுறது எதுக்காக? இறைவனை அடையணுங்கிறதுக்காக. ஆக நம்ம இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே, இந்த பிறவி எடுத்த நோக்கமே அப்படிங்கிறது மேலோட்டமான பதிலாக போயிடும். இன்னும் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால், அடுத்ததா நம்ம மாதா பிதா இவங்க 2 பேரையும் படைத்ததும் அதே இறைவன் தான். அடுத்தது குரு, இவரை படைத்ததும் இறைவன் தான். எப்படி? அந்த குருவே இறைவனின் வடிவமாக தான் வந்திருக்கிறார். இறைவனின் பிரதிநிதியாக இருந்து நமக்கு அருள் பாலிப்பவர் தான் குரு. எல்லாமுமா இருக்கிறது இறைவன் தான். எதில் இல்லை இறைவன்? எல்லாவற்றிலும் கலந்தும் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கும் இறைவனை நாம முக்கியத்துவம் கொடுக்காம வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? கலந்தும் கடந்தும் இருப்பவன் இறைவன். எதையாவது ஒன்று சொல்லுங்க, இதுல இறைவன் இல்லை, இது இறைவனால படைக்கப்படலை அப்படின்னு எதையாவது ஒன்றை சுட்டி காட்ட முடியுமா? நமக்காக தனு கரண புவன போகம் எனும் 4ஐயும் படைத்தது இறைவன். இந்த உயிர் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் விரும்பி நமக்காக இறங்கி வந்து வடிவம் தான் குரு வடிவம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இறைவனை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வணங்கணும் அப்படிங்கிற கேள்வியை அர்த்தமற்றது என்னை பொறுத்தவரைக்கும். எத்தனை வணங்கினாலும் தகும். நம்ம என்ன செய்கிறோம்? எப்போவாவது ஓஞ்ச நேரத்தில் நம்மளால், அதுவும் கடைசி காலத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த வழிபாட்டு முறைகள், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஓஞ்ச நேரத்தில் செய்கிறோம். வயோதிக காலத்தில் செய்கிறது தான் இந்த பக்தி செலுத்துதல், ஆத்ம சாதகம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வது, இதெல்லாம் வந்துட்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் ஓஞ்சு போன காலத்தில் ஏதோ நம்மளும் போகிற வழிக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு தேடுற விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற கேள்வி அந்த உயிருக்குள்ள கேள்வியாக வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், அது போய் நிற்கிற இடம் இறைவன். இப்போ இந்த இறைவனின் முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி அடுத்தடுத்த படிநிலைகள் இன்னும் ஆழமாக நம்ம இதில் கருத்துக்களை தேட ஆரம்பித்தோம்னா நிறைய நம்ம பார்க்க முடியும். அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.